மனச மடிச்சு நீதான் உன் இடுப்பில் சொருகுற, உதட்ட கடிச்சு நீதான் என்ன உசுக்கு ஏத்துற. தொட்டு ரசிப்பமா தொட்டில் கட்ட நினைப்பமா, ஒட்டிக்கிட்ட சிற்பமா ஒன்னா சேர்ந்து நிப்பமா, தொட்டிக்கிட்டு காத்துலதான் கரைஞ்சி போவமா. மனச மடிச்சு நீதான் உன் இடுப்பில் சொருகுற, ஒதுங்கி நிக்கிற போதும் என்ன உரசி பேசுற. இங்க வந்து ஐசுன்னு சொல்லி யாரும் நிக்கிறாங்களோ, எங்க இருக்கிறாங்க காணையில நாங்க வந்த இடம் குடி தேடுறோம். என்ன மிக்கமாமா அப்படித்தானே? ரைட், ஓகே, ரைட். வணக்கம் வணக்கம். ரைட், உங்களோட பேர்? மிக்கி மாமி பக்கத்துல வாங்க. மிக்கி மாமால மிக்கி மாமி தான், பயப்பட வேணாம், சரியா? ரைட், என்ன பேரு உங்களோட? ஐசு. ரைட், ஓகே. ஐசுக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? இன்னைக்கு பர்த்டே. எத்தனை வயசு பர்த்டே? 21 வயசு பர்த்டே. அப்போ 21 வயசு பர்த்டேல வந்து எங்களோட மிக்கி மாமாவோட வந்து டான்ஸ் கொண்டாடணும் நீங்கள், சரியா? மிக்கி மாமியோட டான்ஸ் கொண்டாடணும். அது ரெண்டு சொன்னால் உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட்லாம் அனுப்பியிருக்காங்க எல்லாரும். யாரும் கெஸ் பண்ணுறீங்களா? யார் அனுப்பியிருப்பாங்க? யார் அனுப்பியிருப்பாங்க தெரியலையே. ரைட், ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட்லாம் அனுப்பினவங்க வந்து நீங்கள் மிக்கி மாமாவோட டான்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட்லாம் வந்து கொடுக்கடாமன்னு சொல்லி தந்துருக்காங்க. ஓகேவா? மிக்கி மாமா ஆடுவோமா? ரைட், ஓகே. ரைட், ஓகே. பர்த்டேகள் மிக்கி மாமி டான்ஸ் ஆடையிலான்னு சொல்லி ஓடிட்டாங்க. சரி, ஓகேம்மா. அப்படியே பக்கத்தில் வாங்க பாப்போம், பக்கத்தில் வாங்க. ரைட், ஓகே. இன்றைக்கி வந்து உங்களோட 21 வயசு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணடாமன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. யாரையாச்சும் எதிர்பார்த்துனீங்களா? இல்லை, யாருன்னு தெரியாது. இப்போ இன்றைக்கி மிக்கி மாமாவெலாம் வரும்னு சொல்லி தெரியுமா? இன்றைக்கி இல்லை, ஹாப்பியாக நீங்கள், ஆனால் சிரிப்பாக காணிங்களே. சரி, ஓகே. வந்து அப்போ உங்களை ஸ்பெஷலாக கிஃப்ட்லாம் அனுப்புகிறேன்னு சொன்னால் யார் அனுப்பியிருப்பாங்க? நீங்கள் யாரையும் எதிர்பார்க்கலன்னு சொன்னால் வேறு யாராக இருக்கும்? ஹஸ்பண்டாக இருக்குமோ? ஹஸ்பண்டை பேர் இங்கே நிற்கிறாரோ? ரைட், ஓகே. ஆனால் அவங்களோட மிஸ்டர் செய்ய வாய்ப்பு இல்லைம்மா. வேறு ஒரு உங்களோட அண்ணான்னு தான் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ணாவோ அக்காவோடு தான் சொல்லியிருந்தாங்க. வேறு யாராக இருக்கும்? டெஸ்ட் பண்ண முடியலையே. சரி, ஓகே. நம்ம கிஃப்ட்டை பார்த்து நம்ம கண்டுபிடிப்போம் யார் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸாக வந்து இந்த கிஃப்ட்டெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. ஓகே, மிக்கி மாமா இதை கொடுங்க பார்ப்போம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ரைட், ஓகே. என்ன தந்திருக்கிறாங்க? வச்சோடு தந்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னம்மா? அதுக்குன்னு அதை பிங்க் கலரை பார்த்துட்டு பிங்க் கலர் தான் பிடிக்கும்னு பொய்யெல்லாம் சொல்கிறேன். இல்லை, உண்மையாக அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலர் பிடிக்கும்? கருப்பு கலர் தான் பிடிக்கும். ஒருவேளை நாங்கள் மாறி எடுத்துகிட்டு வந்துட்டோமோ? ரைட், மிக்கமாக வாங்கி எடுங்கப்போ நம்ம கொண்டு போவோம். சரி, கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் பிங்க் கலர் இல்லை எனக்கு கொடுங்க நீங்கள் கிஃப்டா. ரைட், ஓகே. அப்படி வச்ச வந்து கையில் கட்டி கொடுங்க பாப்போம். பிடிச்சிருக்கா வச்சு? ஓகே. அதே போல் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான பொக்கே ஒன்று இருக்குது. என்ன பொக்கேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து சாக்லேட்னு சொன்னால் பிடிக்குமா? எவ்வளோக்கு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். ரைட், ஓகே. உங்களுக்கு நிறைய சாக்லேட் பிடிக்கும்னு தெரிஞ்சவங்க உங்களுக்கு சாக்லேட் பொக்கே ஒன்று தந்துருக்குறாங்க. அப்படியே கொடுங்க பார்ப்போம். ரைட், ஓகே. அது ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு டெய்லி மில்க் பிடிக்குமா? அப்படியா? அப்போ உங்களுக்கு டெய்லி மில்க் பிடிக்கும்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ சொல்லுங்கள் பாப்பா, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நினைக்கிறேன் வந்து யாராக இருக்குது? ஹஸ்பண்ட் தான்? ஷுவர்? சத்தியமா?
மிக்கி மாமி மேல சத்தியமா? சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். மிக்கி மாமி மேல சத்தியமா? ஓ அவதான் ரைட் ஓகே. ஆனால் அவர் செஞ்சிருப்பாரான்னு சொல்லி எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னால், இந்த கிஃப்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத கிஃப்ட் ஒன்று நாங்கள் உங்களுக்கு தரப்போம். உங்களுக்கு கருப்பு கலர் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்களே, அது தவிர எத்தனை கலர் பிடிக்கும் உங்களுக்கு? வேறு என்னென்ன கலர் பிடிக்கும்? ரெட்டு ஆயிருக்கு, ப்ளூ ஆயிருக்கு, வேறு அவ்வளோவா? ரைட் ஓகே. இதில் என்ன கிஃப்ட் இருக்குது பார்த்துனீங்களா? பார்க்குது. அப்போ என்ன இருக்கும் தெரியலண்ணே, பார்த்தது சரி. ரைட் ஓகே. மிக்கி மாமி இதை அப்படியே கொடுங்க பாப்போம், பார்க்காம கொடுங்க பாப்போம் அப்படின்னா. ஓகே இப்போ பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. என்ன இருக்கு அப்படியே எங்களுக்கு காட்டுங்க. ஜிமிக்கி பொக்கே உங்களுக்கு தந்துருக்குறாங்களே. எத்தனை ஜிமிக்கி இருக்கு? 11 ஜிமிக்கி இருக்கு. ரைட் ஓகே. அதே போல் உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. மிக்கி மாமி கொடுங்க பாப்போம். இதுக்குள்ள என்ன இருக்கு? தெரியல, கிளிக்கு பாருங்க பாப்போம். என்ன கிளுங்குது? என்ன பாப்போம். ரைட் ஓகே, பிரிச்சு பாப்போம். இதுதான் நம்ம ஸ்பெஷல் கிஃப்ட் தான் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. நாங்கள் தந்ததுலேயே ஸ்பெஷல் கிஃப்ட். ஓகே, அப்படி பிரிச்சு பார்ப்போம். ரைட், அப்படி எங்களை காட்டுங்க. ரைட், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க. யாரு? உங்களோட ஹஸ்பண்ட் தான். ஹஸ்பண்டை பக்கத்தில் கூப்பிடுமா? கூப்பிடுங்க அப்போ நீங்கள். ஓகே ரைட். உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்டெல்லாம் வந்து உங்களுடைய அன்பு கணவர் வந்து உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறாரேன்னு. ரைட், என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க உங்களுடைய அன்பு கணவருக்கு? வெக்கப்படுறீங்களா பார்த்து? என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? இங்கே பார்த்து சொல்லுங்களே, என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? ஒன்றுமே சொல்லலையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் செஞ்சு ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் என்ன ஒன்றுமே சொல்ல விருப்பமில்லை. ரைட், அப்போ சேர்ந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னா. அண்ணா டான்ஸ் ஆடுவோமா? வராதே. ரைட் ஓகே. அப்போ நம்ம கேக் கட் பண்ணுவோம் வேணே. ஓகே ரைட். மடிச்சு நீதாவோ இடுப்பில் சொருகுற, உதட்ட கடிச்சு நீதா என்ன உசுக்கு ஏத்துற. தொட்டு ரசிப்பமா, தொட்டில் கட்ட நினைப்பமா, ஒட்டிக்கிட்ட சிற்பமா, ஒன்னா சேர்ந்து நிப்பமா, கொட்டிக்கிட்டு காத்துலதான் கரைஞ்சி போவமா. மனச மடிச்சு நீதாவோ இடுப்பில் சொருகுற, ஒதுங்கி நிக்கிற போதும் என்ன உரசி பேசுற. பறவைகளை பாடச் செய்வேன், இலையெல்லாம் கைகள் தட்ட, அதில் வெல்லும் பறவை ஒன்றை